ரோஜா சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சண்டே ஸ்பெஷலாக மதியானம் லஞ்ச் என்ன செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். மதியானம் வந்து எறா பிரியாணி, அது எறா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப பொடியாக இருக்கிறதுனால சரி கொஞ்சமாக பிரியாணியும் பகோடா கொஞ்சம் போட்டு எண்ணெய் காஞ்சதும் இது வந்து தேவையான மசாலாலாம் இஞ்சி இலை, ஒரு பட்டை, 3 கிராம்பு, கல்பாசி, 3 ஏலக்காய், மராட்டி மூக்கு 1, அன்னாச்சிப்பூ. எண்ணெய் காஞ்சதும் அதையும் போட்டுக்கிறேன். இது வந்து நம்ம வதக்கு கூட எடுத்து அரிசி ஊற வச்சுருந்தாங்க. இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன், பிரியாணி அரிசி. அதை நம்ம கழுவி வச்சிடலாம். இந்த மசாலா இது பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 2 தக்காளி, அளவு புதினா இலையை அதில் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பிரியாணிக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கார மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் தானே போடுறேன் நான். ஒரு 1/2 ஸ்பூன் தான், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன், ஒரு கப் தயிர். இதை நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டு வதக்கலாங்க. நல்லா வதங்கட்டும். இது எல்லா மசாலாவும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிரேவி அளவுக்கு வதக்கி விட்டுடலாங்க. வதங்கணும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்ச இறாவை அதில் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி,
இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். போட்டுருவோம். இதில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இது நல்லா கொதி வரட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசி போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு. இப்போ நம்ம பிரியாணி அரிசியை போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம உப்பு காரம் எல்லாமே இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கலாங்க. நமக்கு தேவையான உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு காரமும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். கரெக்டாக இருக்குது. நம்ம இப்போ மூடி போட்டு மூடி விட்டுடலாம். குக்கர் மூடி போட்டு மூடி விட்டுக்கலாம். நண்டு கிரேவி செய்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் மசாலா அரைச்சிக்கலாங்க. ஒரு 2 காஞ்ச மிளகா, ஒரு அரை ஸ்பூன் கொத்தமல்லி, காஞ்ச கொத்தமல்லி, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு ஜீரகம் 2 சேர்ந்து போட்டுடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம். இது தேங்காய் கூட அரைக்கிறதுக்காக தாங்க நான் லைட்டாக வெறும் வானலில் போட்டு வறுக்கிறேன். அது கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சளி அப்படிலாம் எதனா இருந்ததுனாலும் கொஞ்சம் சேர்க்கும். அதனால தான் நான் இந்த மசாலா கொஞ்சம் அரைக்கிற வறுத்து. இது நண்டு கிரேவிக்கு தேங்காய் 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். தேங்காய் இப்போ இது வறுத்தோம் இல்லைங்க, அந்த மசாலாலாம் எல்லாமே சோம்பு, ஜீரகம், மிளகு, கொத்தமல்லி, வரமிளகா 2 அதையும் அதில் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் கசகசா 1/4 ஸ்பூன் போட்டாச்சு. ஒரு 3 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக பெருஞ்சீரகம் நம்ம அரைக்கிறதுலையும் வறுத்த மசாலாலையும் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். இதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் கொஞ்சம். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது உள்ள இப்போ நண்டு மசாலாவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் கரண்டியில் ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு, வெங்காயம் போட்டுக்கலாம். இது ஒரு 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 3 சைஸ் வெங்காயம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது நல்லா அம்மியில் வச்சு நசுக்குது. எவ்வளோ நல்லா வந்துருக்கு பாருங்க. இது பச்சை வாசனை போகட்டும். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகணும். தக்காளி போட்டு நண்டு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். க்ளீன் பண்ணி வச்ச நண்டு அதில் சேர்த்துக்கலாம். நண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. மஞ்சத்தூள் கொஞ்சம், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். குழம்பு மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன். நம்ம காரத்துக்கு அதில் மிளகு ஜீரகம் போட்டுருவோம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருக்கோங்க. அதனால் மிளகாத்தூள் பார்த்து நம்ம அதில் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். மிளகு காரம் இருந்தால் தான் நண்டுக்கு நல்லாயிருக்கும். நம்ம அதை சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு. அதனால் மிளகாத்தூளை கம்மி பண்ணிட்டு மிளகு கூட நம்ம நிறையாவே சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன். இதை நல்லா கலக்கி விட்டு இந்த நண்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த நண்டு கிரேவி தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நண்டு வேறு தேவையான அளவு தண்ணி. இப்போ நண்டு கிரேவி நல்லா கொதிச்சு நேரம் விட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம ஜாரில் போட்டு வச்சு மசாலாலாம் அரைச்சி எடுத்துக்கலாம்.
பிரியாணி ஆனியன் ரைத்தாவுக்கு தயிர் ஒரு ஒரு 3 கொதிக்கரண்டி தயிர், அதில் வந்து ஆனியன் போட்டுக்கலாம். உப்பு. எப்படி ரெடி ஆயிடுச்சா என்னன்னு பார்த்துக்கலாங்க. ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ வந்து பிரியாணி நம்ம திறந்து பார்த்துக்கலாம். சூப்பரா. ஒரு 1/4 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அப்படியே கட் பண்ண புதினா இலை இதை அப்படியே மூடி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கும். கிரேவி நல்லாவே கொதிச்சிடுது. இப்போ வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட்டை மசாலாலாம் போட்டு அரைச்சோம்னாங்க, அந்த தேங்காய் பேஸ்ட்டை அதில் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் போதும்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி அரைச்சி ஊற்றிக்கிறேன். தேங்காய் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எறா பகோடாவுக்கு நம்ம இது நல்லா போட்டு ஊறிடுச்சுங்க. ஒரு மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறிச்சு. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ போட்டு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துச்சு. எறா பகோடா எடுத்துக்கலாம். அப்படியே மொறுன்னு சூப்பரான ஒரு எறா பகோடாங்க. வீட்டில் சண்டே ஸ்பெஷல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. என்னென்னு பார்க்கலாம். சாதம், சுட சுட சாதம், சாதத்துக்கு மீன் குழம்பு, காரப்பொடி மீன் குழம்புங்க. இது நல்லா பூண்டுலாம் தட்டி போட்டு மீன் குழம்பு. அடுத்தது எறா பிரியாணி, சட்டி பிரியாணிங்க. நண்டு கிரேவி. இது வந்து 65 எறா 65 போட்டாச்சு, அதுவும் ரெடி. இப்போ வந்து பிரியாணிக்கு ஆனியன் ரைத்தா, கொஞ்சமாக ரசம். நம்ம வீட்டில் இதுதாங்க இன்றைக்கி சண்டே லஞ்ச் மெனு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி சண்டேவில் சுட சுட எல்லாமே சமைச்சு எல்லோரும் நம்ம வீட்டில் அன்றைக்கி தான் ஒரு நாள் எல்லோரும் வீட்டில் ஒன்றா சாப்பிடுவோம் இல்லையா, அதனால் எல்லாம் சூடாக சமைச்சு நல்லா சாப்பிட்லாம். ஓகே, பாய்.